வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். தேர்தல் பிரச்சார களம் வேற லெவலில் சூடு பிடிச்சி ஒரு வழியாக எண்ணெயோடு முடிஞ்சிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தமிழ்நாட்டு தேர்தலை முன்னிட்டு பரப்புரை நடந்தாலே நம்மளுக்கு ஃபன்னுக்கு கேரண்டி தான். பயங்கரமாக அங்கங்கே வித்தியாசமாக நூதன முறையில் வினோதமாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் வாக்கு சேகரிப்பாங்களே, அது இந்த முறை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இந்த முறை பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் ஜெயிச்சு மேலே போகிறாங்க அப்படின்னா அப்புறம் எங்கே பெருசாக பார்க்க முடியும். ஓகே, ரைட்டு விடுங்க. இன்னைக்கு மாலையோடு பரப்புரை இனிதே நிறைவடைஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடந்துட்டு இருந்த பரப்புரை இருக்குல்ல, அதான் ஃபுல்லாக நிறைவடைஞ்சிருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்கிறேன். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையே இல்லாத தொகுதிகள் இருக்குங்க. 2 தொகுதிகள். ஒரு தொகுதி கிணத்துக்கடவு, இன்னொன்று அம்பாசமுத்திரம். நம்ம திருச்சி கிழக்கில் திமுக வேட்பாளர் ஆதரித்து கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம மனசில் இருந்த பெரிய கேள்விக்கான பதிலை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது இவர் எலெக்ஷன் நின்றுக்கலாமே, சரி ஓகே எம்பி சீட் கிடச்சி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனால் என்னதான் எம்பி சீட் கிடைச்சாலும் எம்பியாக இருக்கிறவங்களே சட்டமன்றம் சார்ந்ததாக எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமே உள்ளே வருவாங்க. அண்ணன் திரும்ப மாதிரி ஆசைப்படுவாங்க. இவர் என்னப்பா அங்கே இருக்காரு, நல்ல வாய்ப்பு இருக்கே திமுக சார்ந்து, இவர் கேட்டுக்கலாமே அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருந்துச்சுல மனசில். அவர் என்ன சொல்கிறார் பதில் அதுக்கு? என்ன 2 தொகுதிகளில் நிற்க சொன்னதாக சொல்கிறாருங்க. 2 தொகுதிகளில் அது தோல்வியோட ஆரம்பம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். 2 தொகுதியில் நிற்கிறது மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதா அவர்கள் நிற்காததா? அவர் யாரை மனசில் வச்சு சொல்கிறாருன்னு தெரியுது, விஜயர்களை மனசில் வச்சு தான் சொல்கிறாருன்னு லிட்டலாக தெரியுது. ஆனால் என்ன, மற்றவங்க மாதிரி விஜயர்களை டைரெக்டாக தாக்கி பேசாமல் அந்த நாகரிகத்தை இன்னும் கமல் அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு பாலிஷாக விமர்சிப்போம். நம்ம தம்பி தானே இப்படி தானே சினிமாருங்க பொறுத்த வரைக்கும், எதுக்கு டைரெக்டாக அடிச்சுக்கிட்டு அப்படி நினைக்கிறாரோ என்னவோ. ஒரு இடம் போதும் அப்படின்னு சொல்கிற அறிவு எனக்கு இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஒரு இடத்துல கூட இந்த எலெக்ஷன் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி தான், ஆனால் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். 2த்துல நிற்கிறது தோல்வியோட அடையாளம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் மனசில் இருக்கிறதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாங்களே, 1த்துல ஜெயிப்பாரா, 2த்துலையுமே தோற்றுருவாரா, இல்லை 2த்துல ஜெயிப்பாரா? அப்படி 2த்துல ஜெயிச்சா ஜெயலலிதா அவர்கள் செட் பண்ண ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல, அதை சமன்படுத்துகிற மாதிரி ஆகும். அப்படி இல்லைனாக்கா நெகட்டிவான ரெக்கார்டு லிஸ்ட்டில் தான் அதுவும் சேரும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள், இவங்க தான் திருவிக நகர் அதிமுக வேட்பாளர். இவங்க வீடு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு கடைசி நாள் இல்லையா பிரச்சாரம் சார்ந்து. ஸோ இவங்க பெருசாக வண்டி வாங்கணும் சார்ந்துன்னு பெரிய ஈடுபாடு காட்டாமல் மக்களோட மக்களை கலந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இயக்குனர் ப. ரஞ்சித் இருக்கார்ல, அவர் கூட சமீபத்தில் இவங்களை மீட் பண்ணி தன்னோட ஆதரவை முழுமையாக தெரிவிச்சிருந்தாப்புல. திருமாவளவன் அவர்கள் சார்ந்த ஒரு பெரிய பலம் இருக்குல்ல, பட்டியலின மக்கள் ஓட்டுனாலே இவர் இருக்க பக்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த எலெக்ஷன் அதுக்கும் கொஞ்சம் வேட்டு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தாவைக்க சார்ந்து பட்டியலின மக்கள் அபிமானம் திரும்புதுன்ற பட்சத்தில், ஏன்னா எந்தளவுக்கு அவருக்கான ஃபாலோவர்ஸ்னு கண்டிப்பாக நான் சொல்லி தெரிய வேணாம். அப்படி திரும்புதுன்ற பட்சத்தில் திருமாவளவனோட இருப்பு இருக்குல்ல அரசியல் ஆரம்பி சார்னு, அது சின்ன கேள்விக்குறியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஹார்டனாக மாற்றுற மாதிரி தான் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் களம் கண்டிருக்காங்களே, எந்த விஷயத்தையும் பார்க்க முடியுது. பார்ப்போம். ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் வராங்களா இல்லைன்றதை இதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம அவினாசியில் எல்முருகன் இருக்கார்ல, மத்திய அமைச்சர், அவரே கடையாக போயிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாருங்க. மக்களை கையெடுத்து கும்பிட்டு அம்மா நம்ம கூட்டணி வாக்கு போட்டிருங்கன்றாங்க மாதிரி பல விஷயங்களை கேட்டிருந்தாப்புல. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரான்னு டவுட்டில் இருந்தோம், அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தாரா. வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்களே, இவங்களை ஸ்கூட்டர் பின்னாடி அமர வச்சு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தாப்புல. எந்த விஷயம் பார்க்கவும் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மமதா பானர்ஜி அவர்கள் லிஃப்ட் கேட்டு போனாங்க பார்த்தீங்களா, அசம்பிளியில் கொண்டு போய் விட்டுருப்பா என்ன அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இவங்க அதை மார்க் பண்ணுறாங்களா இல்லை ஜஸ்ட் இவங்கள வாக்கு சேகரிப்பு சார் நூதனமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே பதிவு செய்யப்பட்ட காட்சி தான் இது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்கேஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா கஷ்டம்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த தகவல் வசதிகளாக வராது எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னு வைங்க, அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாப்புல, அரசு ஊழியர்கள் 90% பேர் அதிமுக கூட்டணிக்கு தான் தபால் ஓட்டு போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காப்புல. இதை தான் சொன்னேன், இந்த தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அவர் அசியூம் பண்ணி சொல்கிறாருன்னு லிட்டரலாக தெரியுது. ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், தேர்தல் ரிசல்ட் எந்த அளவுக்கு முரண்பாட்டோட ஒட்டுமொத்த மூட்டையாக இருக்கும்னு தெரியும். அது ஒரு பக்கம் வசைப்பட ஆரம்பிச்சாங்க பல பேருமே. எங்க அதிமுக பாஜக கூட்டணியில்
ஒரே ஒரு சீட்டில் பாஜக ஜெயிச்சு அதிமுக நிறைய இடங்களை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சாலும் கூட சிஎம்மா அந்த ஒருத்தர் ஜெயிச்சார்ல பாஜக சார்பில் இருந்து அவர் தான் உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு பாஜக புஷ் பண்ணதுன்னு ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் இது போல தகவல் ஒன்று ரைட்டு. புஷி ஆனந்த் அவர்கள் டி நகரில் அண்ணன் வளைச்சி பிரச்சாரம் பண்ணாப்புல. அதுவும் கூட்டம் சேருது. விஜயர்களுக்கு மட்டும் தான் கூட்டம் சேரும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒரு பக்கம் ஆதவர்களுக்கும் சேருது, இவருக்கும் சேருது, புஷி ஆனந்துக்கும். அப்போ என்னென்ன சொன்னாப்புல பார்த்தீங்களா, எங்கே போனாலும் மக்கள் நம்மளை அப்படி புன்னகையோடு வரவேற்கிறாங்க. விஜய் தான் முதலமைச்சருங்க அப்படின்னு அடிச்சு சொல்கிறாரு. விஜய் தான் முதலமைச்சர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை மக்களே முடிவு பண்ணிட்டாங்க, பாருங்க எங்கே பார்த்தாலும் விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். விஜயோட முகம் இருக்குல்ல, இதை காட்டி தான் நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். கட்சியோட முகம் ஆப்வியஸாக நாங்களாம் கிடையாது, விஜய் அவர்கள் மட்டும்தான். இங்கே நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இட்டாண்டு உட்டாண்ட எண்பலத்தி இது போல விஷயங்களில் ஒரு பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தீநகர் என் கோட்டைப்பா, நான் உருவாக்குறேன்ப்பா அந்த கோட்டையை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மனசில் வச்சுருக்காருல, இந்த கட்சிக்கு பாராட்டலாங்க. வச்சு பாருங்க, தீநகர் எம்எல்ஏ புஷி ஆனந்த் கேட்க புதுசாக இருக்குல்ல. ஆனால் அது திமுகவுக்கும் கோட்டை, அதிமுகவுக்கும் கோட்டை. அதை தாண்டி இவர் அங்கே ஜெயிக்கிறது கொஞ்சம் டஃப்பு தான். பார்ப்போம், எந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன முடிவு எப்படி வரப்போதோ சொல்லிட்டு. ஆனால் முதல் 2 இடங்கள் சார்ந்து எனக்கு பெருசாக டவுட் இல்லை. 3வது இடத்துல தான் தாவேக்கா வர்சஸ் என்டிகேன்னு அப்படி போக முடியும் காம்படிஷன் பெருசாக. இல்லை விஜய் அவர்கள் நிஜத்தில் கோவப்பட்டு நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். அதை பார்க்குற வாய்ப்பு இந்த பரப்புரை சார்ந்து கிடச்சிதுங்க. மணிமேலை இருக்கார், அப்போது பயங்கரமாக ஒரு அக்ரெசிவாக கத்தி, பக்கத்தில் ஆதவ இருக்கார்ல, அவர் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுற மாதிரி அங்கே பேசி கேட்டால், இல்லைங்க அந்த பிரச்சார கூட்டத்தில் குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுனால அண்ணன் இப்படி பிஹேவ் பண்ணார்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவப்பட்டார் ஒரு மனுஷன், அவ்வளோதான், அதை விட்னஸ் பண்ணோம். அது இப்போ வேறு மாதிரி திருச்சி போட்டுருக்கு. உண்மை என்னன்றது அங்கே இருந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட பரப்புரையோ எளிதாக நிறைவுக்கு வந்திருக்கா, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே, ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் தன்னோட ஒட்டுமொத்த ஆதரவையும் திமுகவுக்கு தெரிவித்தாரா? ஏன்னா அவங்களுக்கு திமுக சார்ந்த அபிமானம் இருக்குது இல்லைன்றதை விட பாஜக எதிர்ப்பு மனநிலை அதிகமாக இருக்குல்ல. சமீபத்தில் வர அந்த கேஸ் வந்து விடுதலையாகி வெளியே வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது எவ்வளோ அழுதாறு உடஞ்சி அதெல்லாம் பார்த்துருந்தோம், எவ்வளோ கோபம் உள்ளே இருந்திருக்கும். ஸோ அவர் தன்னோட முழு ஆதரவையும் திமுகவுக்கு தெரிவிச்சிருக்காப்புல. கூடவே திமுக போன எலெக்ஷனில் ஜெயிச்சதை விட அதிக பெரும்பான்மை இந்த எலெக்ஷனில் பெரும் பாருங்க, கண்டிப்பாக மக்கள் ஆதரவு திமுகவுக்கு தான், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு அடித்து பேசியிருக்காப்புல யார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க பல கட்சிகளும் திமுக பக்கம் திரும்பி இவங்களுக்கான ஆதரவு தெரிவித்து வீடியோஸ் மேலே வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நார்த்தில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக கால் உண்டுடுச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியா அவங்க வசூல் நல்லா அவங்களுக்கு தெரியும். இதை நடக்க விட்டுருவாங்களா? அதான் மொத்தமாக திமுக சார்ந்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சைதாப்பேட்டை நம்ம ஏரியா வச்சு ஸ்டாலின் அவர்கள் சைதாப்பேட்டைக்கு வந்தாங்க. சம வரவேற்பு, சும்மா சொல்லக்கூடாது, மக்களோட மக்களாக சேர்ந்து அவர் நடந்தது, அவர் நிறைய பேரோட வாக்கி கட்ட விதம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, சூப்பராக.
ஒரு சில எலெக்ஷனில் மட்டும்தான் பரப்புரை பேஸ் பண்ணியே இவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அது இது நடக்கும், அதை வச்சும் இவங்க ஜெயிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் டு பி ஃப்ராங்க் என் மனசில் தோன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் இருக்காங்களே லீமா ரோஸ் அவர்கள். எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியலவங்க, லாட்டி மார்ட்டின் இருக்கார்ல அவங்க ஃபேமிலி. இவங்க ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட உறுதின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நான் ப்ரோ பொட்டிக்கிட்டி வந்துச்சா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ட்ராக்கரை எடுத்து பாருங்களேன் ஃபுல்லாக. யார் யார் எந்த அளவுக்கு பரப்புரை காலத்தில் தீவிரமாக ஈடுபடுறா, அவங்க செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் என்னென்ன, அது நெகட்டிவ் பாசிட்டிவ் எங்கிட்ட விட்டுறா, அதை பற்றி நான் பேசலை. ஆனால் எனக்கு என்னமோ இவங்க ஜெயிப்பாங்கன்ற எண்ணம் அதிகமாக மனசில் எழ ஆரம்பிச்சிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும், பட் எனக்கு அந்த கட் ஃபீல் சொல்லுதுங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்து என் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனில் இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு 10 பேரை டாப் 10 கேண்டிடேட்ஸை உங்களை லிஸ்ட் பண்ண முடியுமா? இவங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.